வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். மீன ராசி, மீன லக்னம் சொல்லவா வேணும். ஜென்ம சனி நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கார். சுற்றி 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 அடிக்குது. ஆனாலும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதான் சொன்னேன், எல்லாமே கஷ்டமாலாம் இருக்காது, நல்ல விஷயங்களும் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண மீதி நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். ஓகே, என்னென்ன நல்ல விஷயம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குங்க. ஏதாவது நீங்கள் லைட்டாக எதோ நான் ஒரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்க போகிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லை நகை வாங்க போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. சரிங்களா? அதனால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்துக்கு எதில் பண்ணால் நல்லது? அதாவது எனக்கு நான் குரு வீடு மீனம், எனக்கு தங்கத்தில் போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடாது. அது பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய கட்டத்துக்கு எது சரின்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது இன்னும் பல மடங்குகளாக உயரும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுங்களுக்கு கொடுக்கறதுக்கு உபயோகப்படும். ஏன்னா நீங்கள் குரு ராசி மூல இருக்கவங்க யோசித்து பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தடங்கள் வந்தாலும் ஜெயிச்சு வருவீங்க. அதாவது வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தடங்கல்கள் வரும். ஏன்னா 3ஆம் பார்வை சனி பகவான் பார்க்குறாரு உங்கள் முயற்சி சார்ந்த தடங்கள் வரும். ஆனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டிசிப்ளின்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடலாம். அண்ட் உங்களுக்கு லவ் நல்லபடியாக அமையுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டஃப் டைமில் யார்கிட்டனா பேசணும் போல இருக்கும், யார்கிட்டயாவது பேசிகிட்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நல்லபடியாக பேசுங்க, கான்ஃபிடென்ஷியலாக இருங்க. யார்கிட்ட எதை பேசணும் அது வரைக்கும் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஒளரிடாதீங்க. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் வேலையில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பிஸ்னஸில் நல்லா முன்னேற்றம் வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா வருங்க. வர காசு எடுத்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லாவே வரும். சார் அப்போ எதில் உஷாராக இருக்கணும் சார்னா, உடல்நிலையில் உஷாராக இருக்கணும். இது நான் எப்போ உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சதோ நான் அப்போதான் சொல்லிகிட்ருக்கேன். உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக மனநிலை ரொம்ப முக்கியம். தினமும் தவம் பண்ணுங்கள். யார் சார் தவம் பண்ணால் ஒரே பிரச்சனைகளாக ஞாபகம் வருது சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல. கண்ணை மூடி உக்காந்தா 21 நிமிஷம் உக்காந்தாகணும். 21 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்துக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உக்காருங்க. உங்கள் மைண்டுக்கு 21 நிமிஷம் நான் உக்கார அப்புறம் முடிவு சொல்லிட்டேன், அது வரைக்கும் உக்காரும். யாரையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாது. அதுதான் பவர் ஆஃப் மைண்ட். சரிங்களா? பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த புக்கெல்லாம் படிங்க, அப்போ தான் நல்லா தெரியும். தவம் பண்ணுங்கள், மனசு ஒருநிலைப்படுத்துங்க. யோகா பண்ணுங்கள், உடம்பை ஒருநிலைப்படுத்துங்க. உடம்பு மனசு ரெடி ஆகிட்டாலே மீதியெல்லாம் தானாக வந்துடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குன்னா உங்கள் பஞ்சபூதத்தை நல்லா உபயோகப்படுத்துங்க. நீங்கள் நீர் பஞ்சபூதம் உள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்குது, உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருங்க, குடிக்கட்டும். தண்ணி குடித்தாலே சாந்தமாவாங்க. நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணும்போது கூட அபிஷேகம் பண்ணுங்கள், நல்லா அபிஷேகம் பண்ணுங்கள் சாமிக்கு. அன்னதானம் கூட நீரா அன்னதானமாக கொடுங்க. இதில் உங்களுக்கு லக்னம் நட்சத்திரம்லாம் கலந்து உங்கள் பஞ்சபூதத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சால் சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? அன்னதானம் நீர் அன்னதானமாக கொடுங்க. இப்போ மாசி மகம்லாம் வருது, தண்ணி தான் மாசி மகத்தோடைய மகத்துவமே, நீராடல் தான். அதனால் இதெல்லாம் நல்லா உபயோகப்படுத்துங்க. ரொம்ப சூப்பராக வாழ்க்கையில் வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் விஷயங்களை என்னென்ன பண்ணணுமோ அதை முடிச்சுட்டு வர உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? தூக்கம்லாம் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த அருகம்பில், அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, இதெல்லாம் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம். குளிச்சுட்டு சுடு தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் உடம்புல ஒட்டியிருக்காது. அதை ஒரு 10 நிமிஷம் உடம்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா இந்த ராகு பகவான் சனி பகவானுடைய தாக்கங்கள்லாம் உங்களுக்கு கம்மியாயிட்டு லைஃப் ரிலாக்ஸாக வரும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். பொதுவான ஜாதகங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒன்றா வழிபாடுங்க, நல்ல பவர் இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி
வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபாடு பண்ணேன். அவருக்கு பானகம், லட்சுமி நரசிம்மருக்கு பானகம், தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் மூக்கடலாம் கொடுத்து வழிபாடு பண்ணேன். அன்னதானமாக கொடுக்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சிலர் சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளவு மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரம் கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.